ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. கூட்டுறவு சிறப்பு அங்காடிகளில் இனி இந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அதோட டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் விலைவாசி ஏற்றத்தை குறைக்கவும் உணவு பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் தானியங்களை மானிய விலையில் விற்பனை செய்யும் பாரத் பிராண்ட் என்ற திட்டம் துவங்கப்பட்டுள்ளன. பாரத் பிராண்ட் என்ற இந்த திட்டத்தின் மூலம் பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்வதற்காக மத்திய அரசின் NCCF அமைப்பு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது. 50 வேன்கள் மூலம் ஒவ்வொரு கிராமத்திலும் நகரத்திலும் மற்றும் முக்கியமான இடங்களில் அந்த வேன்களின் மூலம் சில தரம் வாய்ந்த பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்வதற்காக மத்திய அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த பாரத் பிராண்ட் இந்த திட்டத்தை போலவே பாரத் ஆட்டா என்ற திட்டத்தின் மூலம் கோதுமை மாவு 1 கிலோ 27 ரூபா 50 பைசாவுக்கு விற்பனை செய்ய உள்ளதாக தகவல் வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விற்பனை மத்திய கூட்டுறவு நிறுவனம் இதை மேற்கொள்ள வேண்டும் என்று அனுமதியும் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்திற்கு 1000 டன் கோதுமை மாவு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியே இருக்கு. அது மட்டுமின்றி அரிசி விலையும் உயர்ந்துள்ளதால் 1 கிலோ பழைய அரிசி 55 ரூபாய்க்கு தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இதனால் மத்திய அரசு பாரத் ரைஸ் என்ற திட்டத்தை துவங்கி அதன் மூலம் 1 கிலோ அரிசி இந்த பாரத் ரைஸ் திட்டத்தில் 5 லட்சம் டன் அரிசி விற்பனை செய்யப்பட உள்ளதாகவும் அதில் 22,000 டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த பாரத் ரைஸ் என்ற திட்டத்தில் அரிசி 1 கிலோ 29 ரூபாய்க்கு கிடைக்கும் என்றும் 5 முதல் 10 கிலோ வரை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. இந்த அரிசியை விற்பதற்காக தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம், தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் பண்டகச்சாலை ஆகியவற்றிற்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மூலம் இந்த அரிசியை விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பகுதிகளில் வேன்களின் மூலம் இந்த அரிசியை விற்க அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. இது போன்ற பாரத் பிராண்ட், பாரத் ஆட்டா, பாரத் ரைஸ் இது போன்ற திட்டத்தின் மூலம் மக்களுக்கு பெரும் நன்மைகளையும் பெரும் பலனையும் அளிக்கும் என்று நம்பப்படுகின்றன. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.